வணக்கம். தமிழகத்தில் தற்போது தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய ஆட்சி சீரோடும் சிறப்போடும் நடைபெற்று கொண்டு வருகிறது. இந்த ஆட்சிக்கு பங்கம் விளைவிக்கும் விதமாக 70 ஆண்டு 50 ஆண்டுகள் ஆட்சி பொறுப்பில் இருந்தவர்களும் அரசியலில் இருந்தவர்களும் இன்றைக்கு சரமாரியாக தாக்கி கொண்டிருக்கின்றார்கள். தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்த மட்டிலும் முதல் முறையாக இப்பொழுதுதான் சட்டமன்றத்திற்கு வந்து ஆட்சியில் அமர்ந்திருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர்களை மிகுந்த மன வருத்தம் தரக்கூடிய அளவுக்கு எதிர்க்கட்சிகள் எள்ளி நகையாடுகின்றன. ஆனாலும் ஆளுகின்ற அரசின் அமைச்சர் பெருமக்களும் முதலமைச்சரும் தக்க பதிலடி கொடுத்து வருகிறார்கள். இவர்களுக்கு அரசியல் செய்வதற்கு எதுவுமே கிடைக்காத காரணத்தினால் கொடியேற்றும் நிகழ்ச்சிக்கு பெரும் மதிப்பிற்குரிய திரிசா அவர்களும் அவருடைய தாயார் அவர்களும் வந்திருந்ததை பற்றி பல்வேறாக ஊடகங்களிலே சித்தரித்து இன்றைக்கு எந்த அளவுக்கு அவர்களை அசிங்கப்படுத்த இயலுமோ அந்த அளவுக்கு அவர்களை மட்டுமல்லாது நம்முடைய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களையும் வசை மாறி பொழிந்து வருகிறார்கள். ஒரு தனிநபர் தாக்குதல் என்பது இந்த தேசத்தில் ஏற்புடையது தானாம். அவர்கள் அரசியலில் இல்லை, அரசியல் கட்சியிலும் இல்லை. ஆனால் அவர்கள் ஒரு விஐபி. ஏனென்றால் பல்வேறு மாநில திரைப்படங்களிலே நடித்து அவர்கள் நடித்த திரைப்படங்கள் எல்லாம் வெற்றி விழா கொண்டாடிய காரணத்தினாலும் மற்றும் அவர்களுடைய குடும்பம் திரு விஜய் அவர்களுடைய குடும்பத்திற்கு மிக நெருக்கமான குடும்பம் என்பதாலும் நண்பர் என்ற முறையிலும் அவர்கள் அந்த நிகழ்வுக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். இதை பெரிதுபடுத்துகின்ற இந்த நாளாந்தர அரசியல்வாதிகள் இனிமேலாவது இது போன்ற நிகழ்ச்சிகளை எல்லாம் சித்தரித்து காட்டாமல் அரசியல் ரீதியாக என்ன செய்ய வேண்டும் என்பதை ஆக்கப்பூர்வமாக எதிர்க்கட்சியாக இருந்து வழிநடத்த வேண்டுமே தவிர பொறாமை குணம் கொண்டு நம் ஆட்சிக்கு வராமல் இவர்கள் ஆட்சிக்கு வந்து விட்டார்களே என்ற ஒரு எண்ணத்தில் வசை மாறி பொழிகின்றார்கள். சட்டமன்றத்திலே நீங்கள் ஏற்கனவே 2500 தருகிறேன் என்று சொன்னீர்கள். இலவச பஸ்ஸு தமிழகம் எங்கும் 6 சிலிண்டர் என்று சொன்னீர்கள். படித்த மாணவர்கள் வீட்டில் இருக்கின்றவர்களுக்கு 4000 டிப்ளமோ முடித்தவர்களுக்கு 2000 என்று பல்வேறு விஷயங்களை எல்லாம் முன்வைத்து தான் நீங்கள் தேர்தலிலே வெற்றி பெற்றீர்கள். ஆனால் இப்பொழுது அவையெல்லாம் ஏன் செய்யவில்லை என்று கேட்கின்றார்கள். ஒரு அரசு தேர்தலிலே வெற்றி பெறுவதற்காக பல்வேறு காரணங்களை சொல்லுவார்கள், பல்வேறு விஷயங்களை எல்லாம் சொல்லுவார்கள். அவற்றையெல்லாம் நம்பி மக்கள் வாக்களிக்கலாம், சிலர் வாக்களிக்காமலும் போகலாம். அப்படி அனைத்து மக்களும் நம்பி வாக்களித்திருந்தால் இன்றைக்கு தமிழகத்திலே 234 தொகுதிகளிலும் தமிழக வெற்றி கழகம்தான் வெற்றி அடைந்திருக்க இயலும். ஆனால் அப்படி அல்ல. 108 தொகுதிகளில் மட்டுமே அவர்கள் வெற்றி பெற முடிந்தது. காரணம், மக்கள் அதை இது தேர்தல் அறிக்கை தானே என்று தான் நினைத்து கொண்டார்களே தவிர கண்டிப்பாக பணம் வரும் என்று யாரும் பணத்துக்காக வாக்களிக்கவில்லை. முந்தைய அரசுகளுக்கெல்லாம் பணம் கொடுத்தே பழக்கப்பட்டதினால் அவர்கள் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. முந்தைய அரசு கூட நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடனே அனைத்து மகளிருக்கும் 1000 ரூபாய் தரப்படும் என்று சொன்னார்கள். ஆனால் அவ்வாறு ஆட்சிக்கு வந்தவுடனே கொடுத்தார்களா? இல்லையே. 2023 கடைசியில் தானே அதுவும் அனைத்து மகளிருக்கும் தராமல்
சில மகளிருக்கு மட்டும் கொடுக்கப்பட்டது. அதற்கு காரணம் தகுதி வாய்ந்தவர்கள் என்று சொல்லி பிரித்தார்கள். தகுதி வாய்ந்தவர்கள் என்று தேர்தல் அறிக்கையில் சொல்லவில்லை. ஆனால் கொடுத்தீர்கள். ஆனால் அது 1000 ரூபாய் கொடுத்தீர்கள். அதிலும் கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் சேர்த்து கொண்டு கடைசியில் 1,38,000 1,38,00,000 பேருக்கு ஏதோ கொடுக்கப்பட்டது. அதை நாங்கள் வரவேற்கிறோம், மறுக்கவில்லை. ஆனால் எப்பொழுது கொடுத்தீர்கள்? கடந்த ஒரு 2-3 ஆண்டுகள் கழித்த பின்பு தானே நீங்கள் கொடுத்தீர்கள் அந்த 1000 ரூபாயை. அப்படி இருக்கையில் இன்றைக்கு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் மாமன் சீராக குழந்தை பிறந்தால் மருத்துவமனைக்கு சென்று அந்த குழந்தைகளுக்கு மோதிரம் அணிவிப்பதும், அதேபோன்று மகளிர் வறுமை கோட்டு கீழே இருக்கக்கூடிய பெண்களுக்கு தாலிக்கு தங்கம் தரப்படும் என்று சட்டமன்றத்திலே தெரிவித்து பண ஒதுக்கீடும் செய்யப்பட்டு இருக்கிறது. இப்படிப்பட்ட நல்ல விஷயங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்ற இந்த அரசை பற்றி தவறாக சித்தரித்துகின்றார்கள். பழம் தின்னு கொட்டை போட்டவர்கள் அல்லவா இவர்கள், அப்படித்தான் நடந்து கொள்வார்கள். காலம் இப்படியே இருந்துவிடப் போவதில்லை. காலங்களும் மாறும், காட்சிகளும் மாறும். இதே சூழ்நிலை உங்களுக்கு இல்லாமல் போகாது. என்றாவது ஒரு நாள் நீங்கள் ஆட்சிக்கு வர வேண்டும். அப்பொழுது நாங்கள் எதிர்க்கட்சியில் இருக்க வேண்டும். இவர்கள் கேட்கின்ற கேள்விக்கு நீங்கள் எல்லாம் அன்றைக்கு நாக்கை பிடுக்கி கொண்டு செல்ல வேண்டும் என்ற சூழல் ஏற்படலாம். எனவே கொஞ்சம் அடக்கி வாசிப்பது நல்லது என்று கருதுகிறேன். அதே வேளையில் திரு ஆதவ் அர்ஜுன் அவர்கள் நேற்றைய தினம் சட்டமன்றத்திலே நெடுஞ்சாலைத்துறையினுடைய மானிய கோரிக்கையில் ஒரு விஷயத்தை பதிவு செய்தார்கள். அது மிக அற்புதமான ஒரு பதிவு. என்னவென்றால், ஏற்கனவே டெண்டர் கொடுப்பதற்காக தயார் செய்து வைத்திருந்த அந்த பட்டியலில் இருந்து 25 விழுக்காடிலிருந்து 30 விழுக்காடு குறைத்து தற்போது நாங்கள் டெண்டர் கேட்டிருக்கிறோம் என்று சொன்னார்கள். அப்போது முந்தைய அரசு 30 விழுக்காடு அதிகமாக பணம் பெற்றுக்கொண்டுதான் அந்த பணத்தை கான்ட்ராக்டர்கள் கைக்கு போகுமா அல்லது அரசியல்வாதிகளின் கைக்கு போகுமா என்பதை மக்களாகிய நீங்கள் தான் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏறக்குறைய பல்லாயிரம் பணத்தை ஒதுக்கக்கூடிய நெடுஞ்சாலைத்துறைக்கு 30% என்று சொன்னால் என்னவாயிற்று என்று பாருங்கள். இவற்றையெல்லாம் சொன்னால் தவறான நபர்கள் என்று சித்தரிக்கின்றார்கள், வசைமாடி பொழிகின்றார்கள். சட்டமன்றத்திலே சொல்லுகிறார் என்று சொன்னால் ஆதென்டிகேட்டடான நியூஸாகத்தான் இருக்குமே தவிர தவறான நியூஸ்கள் அல்ல. அதேபோன்று அனைத்து விதமான ஒப்பந்தங்களிலும் ஒப்பந்ததாரர் வழியாக பணத்தை பெற்றுக்கொள்வதற்காக ஒப்பந்தத்தில் கூட்டி பணத்தை ஒதுக்கீடு செய்து அந்த ஒதுக்கீடு செய்யப்பட்ட அந்த பணத்தை இவர்கள் பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு டெண்டர் கொடுக்கப்பட்டதாக சில செய்திகளும் கேட்கப்பட்டு தான் வந்தது. இருந்தாலும் இன்றைக்கு இந்த அரசு இவற்றையெல்லாம் செய்கின்ற காரணத்தினால் மனதார இந்த அரசை நாம் பாராட்டத்தான் வேண்டும். அதே வேளையில் எங்கெங்கே அரசு அலுவலகங்களில் லஞ்சம் வாங்கி கொண்டு காரியங்களை செய்கின்றார்களோ அவர்களை எல்லாம் கையோடு களவாணித்தனம் பண்ணியவர்களை பிடித்து நீதிமன்றத்திலே ஒப்படைத்து சிறையிலே அடைக்கின்ற காட்சியும் அரங்கேறி கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் அவர்கள் சில குடிகாரர்கள், மதுப்பிரியர்கள் குடித்துவிட்டு சில பெண்களையும் தவறாக நடந்து கொண்ட காரணத்தினால் இன்றைக்கு ஆங்காங்கே பெண்களுக்கு தொந்தரவு செய்கின்ற காட்சி அரங்கேறுகிறது. ஆனாலும் அரசு அதை வேடிக்கை பார்க்கவில்லை. அவர்களை எல்லாம் பிடித்து நீதிமன்றத்தில் நிறுத்தி அவர்களுக்கு தண்டனையை பெற்றுக்கொண்டு தான் வருகிறது. நேற்றைய தினம் எதிர்க்கட்சி தலைவர் பேசும்போது எங்கள் ஆட்சியில் நாங்கள் உடனே பிடித்து அவர்களை கைது செய்தோம் என்று சொன்னார்கள். ஏன் இந்த அரசு யாரையும் கைது செய்யாமல் அவர்களை விட்டுவிட்டதா? சில பொய்யான தகவல்களின் அடிப்படையில்
சில அமைச்சர்கள் மீதோ அல்லது சில சட்டமன்ற உறுப்பினர்கள் மீதோ அல்லது மாவட்ட செயலாளர் மீது தவறான செய்திகளை பரப்புரை செய்தால் அதை தீர விசாரித்துத்தான் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க முடியுமே தவிர எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்க இயலாது என்பதை பொதுமக்களாகிய நீங்களும் எதிர்க்கட்சியான தலைவர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். அதேபோன்று லாக்அப் டெத்து என்று கூவுகிறார்கள். லாக்அப் டெத்து நடக்கவில்லை, அது சிறையிலே நடைபெற்றது. சிறையிலே நடைபெற்ற டெத்து அது அந்த சிறை காவலர்கள் உடனடியாக கைது செய்யப்பட்டு அவர்களும் அதே சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதையும் தாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுகிறேன். அது இப்பொழுது விசாரணை போய்கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இதை பெரிதாக பெரிதுபடுத்தி பேசிக்கொண்டு திரிகின்றார்கள். பல்வேறு காலகட்டங்களிலே முந்தைய அரசு எத்துணை தவறுகள் நடந்தது என்பதை நேற்றைய தினம் ஆதவ் அர்ஜுன் அவர்கள் விலாவாரியாக 2001 முதல் 2000 ஆட்சி இவர்கள் இருந்த காலம் வரை எவ்வளவு நிகழ்வுகள் நடைபெற்றது, எத்தனை ரேப் கேஸு, எத்தனை தவறான நடவடிக்கையினால் கைது செய்யப்பட்டவர்கள் என்ற பட்டியலை எல்லாம் சட்டமன்றத்தில் வாசித்தார்கள். எந்த அரசாக இருந்தாலும் எந்த மனிதர்கள்தான் பொதுமக்களில் அறிவுடைமை இல்லாது போனால் இது போன்ற மதுவை குடித்துவிட்டோ கஞ்சாவை குடித்துவிட்டோ பெண்களை போதைப் பொருளாக நினைக்கின்ற சில தவறான நபர்களுக்கு இது போகப் பொருள் அல்ல, இது தாய், இது தங்கை, இது குழந்தை என்று நினைக்கின்ற நிலை வர வேண்டும். ஆட்சிக்கு வந்து 106 நாட்களிலே போதை முழுமையாக ஒழிக்கப்பட்டு விடுமா என்று சொன்னால் இயலாது. ஏனென்றால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலேயே சாராய கடைகள் திறக்கப்பட்டது. அதற்கு முன்பாக முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருடைய ஆட்சி காலத்திலேயே சாராய கடை திறக்கப்பட்டது. அதன் பின்பு ஓராண்டுக்கு பின்பு மூடப்பட்டது. ஆனால் எம்ஜிஆர் ஆட்சி காலத்திலே திறக்கப்பட்ட சாராய கடைகள் அது உருமாறி அம்மா ஆட்சி காலத்திலேயே சீமை சரக்கு என்று சொல்லக்கூடிய இந்த பிராந்தி, விஸ்கி போன்றவைகள் எல்லாம் ஏலம் விட்டு அந்தந்த கடைகளிலே நடைபெற்று வந்தது. இந்த ஏலத்தால் அரசுக்கு பண இழப்பு ஏற்படுகிறது, ஏன் இதை நாமே நடத்தக்கூடாது என்று சொல்லித்தான் அந்த அம்மையார் காலத்திலே அரசுடைமையாக்கினார்கள். இன்றைக்கு அரசுடைமையாக்கப்பட்ட மதுக்கடைகளை தான் நடைபெற்று வருகிறது. அதிலும் எங்களுடைய ஆட்சி வந்த உடனேயே 717 கடைகளை மூடியதன் பெருமை மிக்க ஒரு விஷயத்தை யாருமே மறந்திருக்க மாட்டீர்கள் என கருதுகிறேன். படிப்படியாக மதுக்கடைகளை மூடுவதோடு மட்டுமல்ல, இன்னும் ஓராண்டு அல்லது 2 ஆண்டு காலத்துக்குள் மொத்த மதுக்கடைகளும் மூடப்படும் என்பதும் நம்மளுடைய முதலமைச்சர் கவனத்தில் கொண்டுள்ளார்கள் என்பதையும் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டு இருக்கின்றேன். இன்றைக்கு மது இல்லாத மாநிலங்களிலெல்லாம் அங்கெல்லாம் குழந்தைகள் பிறப்பு விகிதம் கூடியிருக்கிறது, மது இருப்பதால் தான் இங்கு பிறப்பு விகிதம் குறைந்திருக்கிறது என்று ஒரு நண்பர் ஒரு சட்டமன்றத்திலே பேசுகிறார். மது குடிப்பதால் ஏற்படக்கூடிய இழப்புக்கு அரசு என்ன செய்ய முடியும்? மதுவை குடிக்காதீர்கள் என்று அந்த மது பாட்டிலிலே அச்சிடப்பட்டு இருக்கிறது. பல்வேறு பிரச்சாரங்கள் செய்யப்படுகிறது. இருந்தாலும் மது அருந்துபவர்கள் மதுவை அருந்தி கொண்டு தான் இருக்கின்றார்கள். திருடனை பார்த்து திருடாதே என்று சொன்னால் அவன் திருடாமல் இருப்பானா? அவனாக திருந்தினால் ஒழிய யாரால் சொல்லியும் திருத்த முடியாது. அதுபோன்றுதான் மது பிரியர்கள் அவர்களாகத்தான் திருந்த வேண்டுமே தவிர அரசு அவர்களை திருத்திவிட முடியும் என்பது இயலாத காரியம். எனவே சட்டமன்றம் நல்ல முறையில் இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கிறது. அதற்கு தக்க பதிலடி அமைச்சர் பெருமக்கள் கொடுத்து கொண்டுதான் வருகிறார்கள். இது ஒரு ஆரோக்கியமான ஒரு சட்டமன்ற நிகழ்வுகளாக அமைய வேண்டும் என்பதுதான் எங்களை போன்ற நடுநிலையாளர்களுக்கு ஆசை. ஏனென்றால் எதிர்க்கட்சி தலைவர் கேட்கின்ற குற்றச்சாட்டுக்களும் சொல்லுகின்ற குற்றச்சாட்டுக்களையும் மனதிலே வாங்கி கொண்டு அதற்கு தக்க பதிலடி கொடுத்து வருகிறார்கள் அமைச்சர்கள். அதில் 1-2 சில தவறுகள் இல்லாமல் இருக்க முடியாது. ஏனென்றால் மனிதனாக பிறந்தால் எல்லாவற்றிலும் ஏதாவது தவறுகள் இருக்கத்தான் செய்யும்.
அந்த தவறுகளையும் கண்டுபிடித்து எதிர்க்கட்சித் தலைவர் கேட்கின்றார். அதையும் திருத்திக் கொண்டு அமைச்சர் பெருமக்கள் பதில் சொல்லிக் கொண்டுதான் வருகின்றார்கள். எனவே இப்பொழுது புதிதாக ஏதாவது செய்ய வேண்டும் என்று இந்த அரசு நினைக்குமேயானால் கண்டிப்பாக இந்த அரசு உடனடியாக இந்த இளைஞர்களுக்கு பணம் வழங்குவதற்கான ஏற்பாடுகளை இந்த பட்ஜெட் தொடர் முடிந்த பின்பு அதை ஆலோசித்து முடிவு செய்வார்கள் என்பதோடு மட்டுமல்ல, ஏற்கனவே பல லட்சம் கோடிகள் நாம் கடனிலே இருக்கின்ற காரணத்தினால் புதிதாக கடனை பெற்று நாம் இதை செய்ய வேண்டாமே, வருவாயை பெருக்கி வருவாயின் மூலம் இவர்களுக்கு செய்யலாம் என்று தற்போதைய அரசு நினைத்து கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் இப்பொழுது 1,00,000 கோடி முதலீட்டாளர்களை ஈர்த்து அதற்கான கூட்டங்களை நடத்தி இப்பொழுது அது அந்தந்த தொழிலை இங்கே விரிவுபடுத்துவதற்கும் வேலையில்லாதவர்களுக்கு வேலை வழங்குவதற்குமான வேலைகளை இந்த அரசு துரித நடவடிக்கையில் செய்து வந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த அரசு நல்ல ஆட்சி செய்ய வேண்டும், பல்லாண்டு ஆட்சி செய்ய வேண்டும் என்று நீங்கள் இதற்கு ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.